Hi, this is Nat Sriram, CEO of Canist Immigration. நான் கனடாவில் 15 வருஷமா இருக்கேன். ஐம் கவர்மெண்ட் ஆஃப் கனடா ரெகுலேட்டட் அண்ட் லைசன்ஸ்ட் இமிகிரேஷன் ப்ரொஃபஷனல். மார்க்கெட்ல நிறைய ஃபேக் அண்ட் ஃப்ராட்லண்ட் ஜாப் ஆஃபர்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க உங்க மணி லூஸ் பண்ணக்கூடாது. புக் அ கன்சல்டேஷன் வித் us at canex.ca/consultation. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. நீங்கள் அனுபவம் வாய்ந்த இயக்குநர்கள் பல பேருடைய படங்கள்லாம் நடிச்சிருக்கீங்க. இப்போ பல புது புது இளைஞர்கள் சினிமாவுக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய படங்களில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா? இப்போ கூட பண்ணேன். 80s பில்டர்னு ஒரு படம் பண்ணேன். அந்த டேரக்டர் கல்யாணம்னு சொல்லிட்டு நானே இயக்குனர் வந்து ஆமாம். போனால் 10-15 கேமராங்க. எந்த கேமரா பார்க்குறதுன்னு தெரியல. கல்யாண வீட்டெலாம் வச்சுருப்பாங்கல்ல, இங்கே பார்த்துருக்கீங்க, இங்கே பார்த்து எனக்கு நான் கேட்டேன். சந்தானத்துக்கும் ஷாக்கு தான் அது. மேலே ஒரு கேமரா வேறு பறக்குது. அது என்ன சொன்னாங்க, ட்ரோன். அது வேறு கீழே ஒரு 5-6 கேமரா. பஸ் அதில் தெரியாது. அதை எரேஸ் பண்ணிக்கலாம், இதை எரேஸ் பண்ணிக்கலான்ற. ஆஹா, இது ஒரு புது மெத்தட். ஆனால் படமாக பார்த்தீங்கன்னா ஒன்றும் தப்பாக தெரில. அது மாதிரி ஒவ்வொரு டைரக்டர்கிட்ட ஒரு அனுபவம். அதுமாதிரி இப்போ சித்தார்த்தோட ஒரு படம் நடித்தேன். அவர் களத்தில் சந்திப்போன்னு படம் பண்ணார் அந்த டைரக்டர் ராஜசேகர். அவர் படம் பண்ணார். அப்புறம் இப்போ விமனை வச்சு ஒரு படம் வெப் சீரிஸ் ஒன்று பண்ணேன். அவர் ராமச்சலப்பான்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஹிந்தி கேமராமேன். இவருக்கு வந்து ஹிந்தி தெரியாது, பட் இங்கிலீஷ் தெரியும். கம்யூனிகேட் பண்ணிட்டு எனக்கு இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. பரவாயில்லையே, என்னென்னா வந்து அந்த அடாப்ட் பண்ணிக்கிறது தான். இப்போ இருக்கிற விஷயத்தை அடாப்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்டேட் ஆகிட்டிங்கன்னா போதும் சார், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த அப்டேஷன் வந்து இப்போ நல்லாயிருக்கு. எல்லா டைரக்டர்ஸ்லையும் மேக்ஸிமம் நல்லா பண்ணுறாங்க, நல்லா தான் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அப்போ வந்து பண்ணது வந்து அதை நம்ம இப்போ கம்பேர் பண்ணவே கூடாது. அது ஒரு பீரியடு, இது ஒரு பீரியட் தான். அது வந்து பொற்காலம் சார். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சினிமா பொற்காலம் தான். ஏன்னா அப்போ கேரவன் ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் நான் சத்யராஜ் சார், பிரபு சார், நீங்கள் வந்தீங்கன்னா எல்லோரும் உட்காந்து ஜாலியாக பேசி ஜாலியாக சாப்பிட்டுட்டு எல்லோரும், அது ஒரு பீரியட். இப்போ நீங்கள் கட்டுன்னு ஒன்று எங்கே ஒரு பேசித்தாரேன்னு கேட்டால் கேரவனில் இருப்பார். ஸோ அந்த ஃபோன் மாதிரி ஆகிப்போச்சு. குடும்பத்தில் எப்படி நம்ம எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஃபோனை வச்சுட்டு அம்மா பொண்ணு பொண்டாட்டி எல்லாமே யாரோடைய கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்குமோ அதே மாதிரி ஆகிடுச்சு. அவ்வளோ அது வந்து காலத்தின் கோலம். இன்றைக்கி நகைச்சுவை நடிகர்களில் கொடிகட்டி பறக்கிறவர் யோகி பாபு. ஆமாம், அவரோட யானை அனுபவத்தை சொல்லுங்கள். யானைன்னு ஒரு படத்தில் நடித்தேன். பட் யோகி பாபு வந்து ரொம்ப நல்ல டைம். அதாவது நடிகர் என்பதை தாண்டி அதான் சார், நீங்கள் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல கேரக்டராக இருந்தால் கூட நீங்கள் சர்வை பண்ண முடியுன்றதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அதுமாரி சூர்யா ஆகட்டும், யோகி பாபு ஆகட்டும். யோகி பாபு ரொம்ப நல்ல கேரக்டர். இன்ஃபேக்ட் வந்து நான் வந்து அரண்மனையில் நடிக்க போனப்போ தான் இவர் யோகி பாபு வந்துட்டுருக்காரு, இதை வந்துடுவார் இந்த குடுகுடுப்புக்கார கேரக்டர் பண்ணார். அதில் யாரா யோகி பாபு பார்த்துருக்கேன், பழகிற பேர் யோகி பாபுன்றதான் தெரில. அப்புறம் பார்த்தா இது நல்ல சடாமலியோடு வருது. வந்தவொடனே நீங்கள் தான் உங்களை தான் யோகி பாபுனால என்ன இது யோகி அப்படி நம்ம தான் கேட்பேன். உடனே ஆனால் யோகி படத்தில் நடிச்சேன், அதனால் யோகி பாபு. ஓ அப்படியா, சரி சார். நானும் ஒரு ஒன்றா தான் காரில் போனேன். அதுக்கப்புறம் எங்கள் படத்தில் ஒரு தடவை சாலிக்கு நாமத்தில் பார்த்தப்போ 2005 வெள்ளம் வச்சிடல. ஆமாம், 2000 என்னப்பா பண்ண வெள்ளத்தில் நின்றுட்டே இருந்தேன் ரூமில், என்ன பண்ணுறது, உட்கார இடம் இல்லைண்ணே அப்போல்லாம். ஸோ அப்போ அது மாதிரிலாம் இருந்து இன்றைக்கி வந்து லைஃப் வந்து பழசை மறக்காமல் இருக்கிற ஒரு ஆளுங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சார் நன்றியோடு இருந்தீங்கனாலே பாதி வாழ்ந்துடலாம், என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு அவர் கூட ஒருத்தர் இருந்தார் ரூம்மேட்டு. அவர் வந்து அவரை வந்து டைரக்டர் ஆக்கி அவர் வந்து ஒரு அழகு பார்க்குறாருல ஒரு மனுஷன், அதுவே ஒரு நல்ல விஷயம் தானே. எத்தனை பேருக்கு அந்த மனோபாவம் இருக்குது? இப்போ சத்யராஜரோட எத்தனையோ பேர் பழகிருப்பாங்க. நான் வந்து இன்னும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன்னா நீங்கள் பழகிற விதம் தானே, பேசுகிற விதம், பிடிக்கிறது உங்களை, அது மாதிரி தானே. ஸோ அந்த நன்றி மறவாத ஒரு விஷயம் தான். இப்போ நீங்கள்லாம் உங்களை நம்ம பேங்களூர்லாம் போயிருக்கோம், எவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த காமெடி ரசிக்கிறது, ஸோ அதை ஞாபகம் வச்சு சிரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தானே. எனக்கு ஃபஸ்ட்டு ராமநாத் சார் நீங்கள் கோயங்கான்னு கூட்டப்போ பயங்கர சிரிப்பாக இருந்தது. கோயங்கா மாதிரி ஃபீல் பண்ணி அவர் ஒன்று அது ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி தான் ஒரு ஜாலி தானே. பல பேரை மிமிக்ரி பண்ணியிருக்கீங்க. இதில் யார் பெஸ்ட்டு, யாரை பற்றி இங்கே ரொம்ப அழகாக பண்ணுவீங்க? எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ புஜேரா போயிருந்தேன் துபாய் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அது திடீர்னு சில வாய்ஸ் மாட்டிக்கு சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலாக சிவகார்த்திகிட்ட தான் அடித்தேன் அந்த ரஜினிகாந்த் வாய்ஸ். ரஜினி சார் வந்து எல்லாருமே என்ன பேசுவாங்கன்னா, சினிமாவில் வரல என்னை பொறுத்த ஒரு யாரும் என்னை பொறுத்து ஒரு ஒருத்த சொந்த கிடையாது அப்படின்னு தான் பேசுவாங்க. அது சிவகார்த்திகை உடைச்சாங்க. என்னென்னா, ஒரு குரு சொன்னாங்க, அப்போ சிஷன் கேட்டாங்க, அவங்க சொன்னாங்க, அந்த மேடையில் பேசுவார்ல அதை ரொம்ப அழகாக பண்ணார்.
இது நல்லா இருக்குது இந்த டெக்னிக்கு. நீங்கள் சினிமாவில் வர டைலாக் பேசுகிறத விட நேச்சுரலாக பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவோம்ல. நம்பியார் வாய்ஸ் எல்லாருக்குமே வரும். ஏன்னா நம்பியார் வாய்ஸ் தான் இருக்குது. நீங்கள் அதை பிடிச்சிட்டிங்கன்னா அங்கேருந்து அப்படியே மாட்டிட்டு போயிடலாம். ஆயிரம் நீங்கள் வேறு நான் வேறு என்ன பேசார் வீராச்சு. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே வந்துடும். அதுலேருந்து அப்படியே விஎஸ் ராகவன், சுருளிராஜ் உக்காந்து சாப்பிட ஒரு பெஞ்சு உண்டா, வச்சிங்க கடை ஒரு டேபிள் உண்டா, என்னடா கடை வச்சுருக்கீங்க, அந்த ஒரு ஜெர்க்கு விடுவார். அது தேங்காய் சீனிவாசன் ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர். ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரோட டைமிங் சென்ஸ் சூப்பர். ஒரு படத்தில் காலை அகட்டி வச்சுருப்பார். வேற ஒரு கேரக்டர், காலை அகட்டி வைக்காத ஆட்டோக்காரன் உள்ளே பூந்துருவான்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் உனக்கு. அதாவது அவர் ஒரு ஸ்பாட்டிலிஸ் காமெடி இருக்கு. அது தில்லு மூடெல்லாம் சார் நெய்வேலியில் படம் பார்க்குற நானே என் ஃப்ரெண்டா எவனுக்கும் புரியலைங்க அந்த படம். அப்போ எல்லாம் இப்படியே பார்த்துக்காங்க. நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் சிரிச்சே தியேட்டரில். அதுமாதிரி மீண்டும் ஒரு காதல் கதை படம் பார்த்தீங்கன்னா அந்த படம் எனக்கு பயங்கர ஹிலாரியஸ் காமெடி. எவ்ரிபடி இஸ் மேனியக் நோபடி இஸ் நார்மல்ன்றது அந்த படத்தோட கண்டென்ட் எல்லாம் பைத்தியம் இல்லை. பிரதாபாத்திர டைரக்டர். ஆமாம், அது எனக்கு பிரதாபாத்திர ரொம்ப பிடிக்குது. சூப்பர் செம்ம கேரக்டர். நான் வந்து கேட்டேன், சார் சினிமாவில் எல்லாரும் வந்து உங்களை வந்து பைத்தியம் அவர்கிட்ட ஓப்பனாக கேட்டேன். இவனுக்கு எல்லாம் பைத்தியம் பாஸ், என்ன பைத்தியம் தலைவர் பாஸ். அவரு பயங்கர இவர் சத்யராஜன் அவர் சேர்ந்தா செம்ம லொல்லு போனோம். சத்யராஜன் வந்து விக்கு கைட்டுவார் மாதிரி லஞ்ச் அப்போ கைட்டு வச்சு. நான் எப்பயுமே அப்படி தான் தலைவர் வச்சுட்டு கடியாக இருக்கிற ஏதோ குருவி உட்காந்த மாதிரி தலையில் அப்படி கைட்டு வச்சுருன்னு சொன்னார். அப்போ அது பிரதான் பார்த்தேன். அப்போ அந்த பள்ளி சேட்டி கைட்டு வச்சிரு. இதை சத்யராஜன் ஈஸியாக எடுத்துவார். கரெக்ட். நீங்கள் ஒரு ஹீரோ அந்த மாதிரிலாம் இல்லை. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஹீவர் ஒர்க் அவுட் டெவலப் ஆகும். உதாரணத்துக்கு வந்து வேலை கடிச்சிச்சு படத்தில் வந்து கவுண்டமணி என்ன சொன்னார், ஒருத்தன் வந்து அடிப்பான், ஒரு பையன் ஸ்கூலுக்கு போனோம், இவனுக்கு இந்த மாதிரி திருந்தாமல் போயிடலான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு சத்யராஜ் கவுண்டமணி கோட்டை அடிப்பான். அதுக்கு ஒன்றுங்க அவர் சார், மாமா பார்த்தீங்களா நம்மளை உதாரணம் காட்டி அடிக்கிறான் அப்படின்னா, ஊரில் இருக்கிற நம்மளை என்ன நினைப்பான் மாப்பிள்ள, ஆனால் ஊரில் இருக்கிற கருமாந்திரம் ஆம்பளைகளோட பொம்பளைங்க என்ன நினைப்பாருங்க மாப்பிள்ள. இதுதான் இந்த ஹியூமர் சென்ஸ், இதுதான் படத்தில் இருக்கட்டும். நீங்கள் சீரியஸாக வந்து சீரியஸாக இருக்க முடியும். அது அந்த மாதிரி அந்த ஹியூமர் சென்ஸ் தான். நீங்கள் மிமிக்கிரியை யாராவது அந்த சம்மந்தப்பட்டவங்க முன்னாடியே பண்ணியிருக்கீங்களா? அந்த ஆர்டிஸ்ட்டை பண்ணதில் சத்யராஜ் சாருக்கு பிடிக்கும் ரொம்ப. அஜித் ஒரு படத்தில் வந்து அஜித் வாய்ஸ் தேவைப்படும். சின்னத்தம்பியில் எங்கள் டேரக்டர் பண்ணார். சின்னத்தம்பியில் வந்து ஒரு ரேடியோ ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும். கவுண்டமணி அண்ணனுக்கு அனுஜா இருக்காங்கல்ல, ஆமாம், அவங்களுக்கு அந்த சாங் மாதிரி வச்சுப்பாரு. அந்த சாங்க்கு முன்னாடி ஒரு ஆடு மாதிரி ஒன்று வரணையா, அந்த வாய்ஸ் நீ பண்ணணும்னா சிலோன் இலங்கை ராஜா இருக்கார்ல, அவர் வாய்ஸ் பண்ணுவேன். ஹாங்காங், மலேசியா, சிங்கப்பூர் மற்ற படம் ஏற்றுமதி நீக்குவர் பப்படும் பப்பப்படும் மாயப்பப்படும் அந்த ஃபாஸ்ட்டாக சொல்லுவார். வசந்த மாளிகை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்ன சொல்ல வருகின்றார் அப்படின்லாம் பேசுவார்ல, அதை மாதிரி பேசினா அந்த படத்தில் என்னை வந்து அந்த ஃபஸ்ட்டு பேச வச்சார். ஸோ இந்த மாதிரி மிமிக்ரி வந்து பண்ணது சத்யராஜ் சார் நிறைய பண்ணிக்கிட்டேன். கவுண்டமணி எனக்கு ரொம்ப சிவாஜி சார் மாதிரி பண்ணுவேன். படம் படம் டென்ஷன் ஆகிடும், சும்மா ஜாலிக்காக பண்ணுவார். அது நம்ம இந்த படத்தில் சிவனா இவர் நடிச்சிருப்பார், முருகரா சிவகுமாரன் நடிச்சிருப்பார்ல, கந்தன் கருணை பண்ணும். கந்தன் கருணை வந்து சிவாஜி சார் எப்படின்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீரபாக ஒரு கேரக்டர், முருகனுக்கு அசிஸ்டன்ட் தளபதி. இப்போ ஒரு முருகர் வந்து கடவுள், வீரபாகு அப்படின்வார், சிவகுமாரன் வீரபாகு அப்படின்வார். இவர் வந்து இப்போ ஒரு அசிஸ்டண்ட்டை நீங்கள் கூட்டிங்கன்னா, இப்போ இவர் அசிஸ்டண்ட்டுக்காரனா அசிஸ்டன்ட் வா அப்படின்னா சார் அப்போ சரி இப்படின்னு சொன்னோம். இவர் வீரபாகு முருகா அப்படின்வார். இவருக்கு என்னன்னா நீ சிவகுமார் இந்த மாதிரி சொல்லிடா சரிப்பா பயங்கர ரொம்ப ஸ்பெஷலாக டென்ஷன் ஆகும். அதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ பண்ணுறா நல்லா இருக்குடா. சத்யராஜெல்லாம் பயங்கரமாக ரசிப்பாங்க. இந்த மாதிரி யதார்த்தமாக எடுத்து சும்மா அது மாதிரி பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி மிமிக்ரின்றது என்ன தெரியாது, எல்லாமே ஜாலி சார், சந்தோஷம், ஹாப்பி, இவ்வளோதான் நம்மளோட பாயிண்ட் ஆகி. இதை யாரும் ஹர்ட் பண்ணணும் மற்றபடி எதுவுமே கிடையாது. ஜாலி. அப்போ எல்லோரும் அந்த நேரத்தில் ரசிக்கிறாங்கல்ல, அந்த நேரத்தில் சிரிக்கிறாங்க, அவ்வளோதான். எங்கே கற்றுக்கிட்டீங்க இந்த மிமிக்ரி பண்ணுறது? ஸ்கூலில் வந்து நான் பாட்டு பாடுவேன் சுமாராக. பாட்டு பாடினோடனே அப்போ திடீர்னு பார்த்தா மிமிக்ரி வருது. இந்த நம்பியார் தான் பிடிச்சேன் ஃபஸ்ட்டு. அவர் தான் ஈஸி டக்குன்னு கிடச்சிருவார். அவர்கிட்ட அப்படியே இந்த அப்போலாம் சுருளெல்லாம் பயங்கர பீக்கு. ஒரு படத்தில் தவளை வியாபாரி, அவர் தவக்களை விற்பாங்களா ஒரு படத்தில், அது மாதிரி ஒரு கேரக்டர் வரும். கப கப காட்சி அப்படின்னு மனோரம் காட்சி என்ன சொன்னீங்க, வந்துட்டு இருக்கிற பெரிய இடம் வாயம் சும்மா இருக்கானே அப்படின்னு
அதை வச்சு 2 பேரும் லவ் வந்துடும். அதெல்லாம் சமச்சு இதே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டாலும் ஒரு சிவாஜி சார் வாய்ஸ் கொஞ்சம் வந்துடும். சிவாஜி சாருக்கு பிரபு சாருக்கு ஒரே வித்தியாசம், அவர் கொஞ்சம் தின்னாக இருக்கும் பிரபு சாருக்கு, சிவாஜி சார் கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த மாதிரி அந்த வேரியேஷனை கண்டுபிடிச்சி அடிக்கிறது தான். அஜித் எனக்கு பின்னால் ஒரு கூட்டமே இருக்கேன் அந்த வயசு. இப்போ அதை வந்து கொஞ்சம் ஹார்டாகிட்டார்ல இந்த படத்தெல்லாம் ஆரம்பிக்கலாமா. ஸோ இந்த மாதிரி அது அப்போ அந்த படத்துக்கு அப்புறம் இதை பண்ணேன் நான் புஜார அந்த பழைய வயசு பழைய அஜித்து புது அஜித்து பேசிட்டான். டேய் வராதுரா அது பச்சாம. ஏன்னா நீங்கள் மிமிக்ரி வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதாக அது விட்டுருவோம்ல. சிவாஜி வசனத்தில் நீங்கள் பேசினதில் எது பெஸ்ட்டு மிமிக்ரி பண்ணதில்ல? இப்போ நான் வந்து மனோகர பேசி தானே சார் எல்லாருமே வருவான். தந்தையை கட்டளையா இது கரை காண முடியாத ஆசை பொண்ணும் மணியும் இன்னும் மயமும் பூட்டி மகிழ்ந்து கண்ணே முத்தே கண்ணின் கருமணியை என்றெல்லாம் தங்கத்தாலான கட்டிலே சந்தனத்தாலான தொட்டிலே யாரை பாராட்டி சீராட்டி வளர்த்தீர்களோ அவனை அந்த மனோகரனை இன்று சங்கிலியால் பிணைத்து சபை நடுவே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்ற தாங்கள் தனியார் ஆசைக்குத்தான் கட்டளையா தந்தையே அப்படின்னு வரல. ஸோ அந்த மாதிரி சூப்பர் சூப்பர். அது எனக்கான கந்தன்கரை தான் எப்பயுமே பிடிக்கும். அந்த நாட்டை தான் சங்குண்டக்கடை அது ஒரு மியூசிக்கை போட்டு பாருங்க. தங்குண்டக்கடை ஒரு மீனவன்னா வாய்ப்பே இல்லை. திருவிளையாடல் சூப்பர். அவர் மாபெரும் எனக்கு எம்ஜிஆர் அவர் எப்படின்னா சார் எம்ஜிஆருக்கு வாய்ஸ் பேசுவீங்க? எம்ஜிஆர் அதாவது பழைய வாய்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். மனோகரி காலத்தால் அழிக்க முடியாதவர் எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனால் அவர்களையெல்லாம் கண்கூடா அழிப்பது தான் என்னுடைய வேலையை. ஸோ அந்த ஒரு இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் அந்த மார்ச் இல்லை துப்பாக்கி. ஆமாம் தெரியாமல் தான் கேட்குறேன், அண்ணா உங்களை உண்மையிலேயே சொன்னாரா இல்லை சொன்னது மாதிரி நீங்கள் நடிச்சிங்களா? ஒன்றே ஒன்று மட்டும் ஒரு படத்தில் பயங்கரமாக ரசனை ஜட்ஜி இருப்பார். இவர் வழக்கம் போல் ஒரு பொண்ணை காப்பாற்றுவார் ரேப் பண்ணும்போது. அப்போ ஜட்ஜி கேட்பார், இதில் மாணிக்கம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்பார். உடனே தலைவர், ஐயா நடந்ததை நான் சொன்னேன், நடக்காத வக்கீல் ஐயா சொன்னார், நடக்க போத இனி நீங்கள் தான் சொல்லணும். மாணிக்கம் நிரபராதி என்பதால் விடுதலை செய்கிறேன் வருங்க. அதாவது அவர் அதுதான் அவர் சொன்னால் நீங்கள் ரிலீஸ் பண்ணிடணும், அப்போ தானே மக்கள் கரங்கோசம் அடிப்பான். அதை விட நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச காமெடி மக்கள்கிட்ட சொன்னது ரிலீஸ் பிரபுதேவட்டா பயங்கரமாக ரசிப்பாங்க. உரிமை குரலா அந்த பார்ட்டிஷன் பிரிச்சுருவாங்களே, உரிமை குரல் சொத்து அந்த இது பிரிச்சுருவாங்க இதப்பா. அப்போ இவர் கூட பேரன் நடிச்ச அஞ்சலி தான் அண்ணி, இவங்களுக்கு சகசரநாம அண்ணன். இவர் வந்து கிணத்தங்கர் தலைவர். அப்போது ஆமாம் கோபி அந்த படத்தில் வருது, கோபி எதுக்கு இங்கே உக்காண்டுனா இன்றைக்கி சனிக்கிழமை இல்லை எண்ணெய் தேய்ச்சி விடணும் சூடாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சு. அதுக்கு எம்ஜிஆரை பார்த்து சொல்லுவார், கோபி என்னமா வளர்ந்துட்டான் சாய்த்துறான். அது ஹைலைட்டு. அதுக்கு அவர் எண்ணெய் தேய்க்க வரும்போது எம்ஜிஆர் இது சத்தியமாக நம்மளா இருந்தா ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணுவோம். இல்லை அவருக்கு அது அழகாக இருக்கும். அந்த வெக்கப்படுறது குழந்தைத்தனம் பண்ணுறது ஐயோ அண்ணே அப்புறம் பவுசு கட்டுவார் தெரியுமா ஐயாவே. இதெல்லாம் நம்ம பண்ணவே வராது பாஸ். அவர் ஜெயலலிதா பண்ணுவார் சூப்பராக, அதெல்லாம் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். அதுதான் ஒருத்தன் கேட்டாங்க. இப்போ என்னென்னா எங்கே வந்து நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையாவே மாறிடுவார். இதுதான் அவருக்கு. இது சிவாஜி சார் வந்து ஏதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு அது குழந்தைக்கு பார்த்து கட்டுப்பாரு. அதை பார்த்து இந்த குழந்தை பாட்டு கற்றுக்கலாமான்னு தோணும். இது 2 பேருக்குள்ள வித்தியாசம் இதுதான். கமல்ஹாசன் குரலில் பேசியிருக்கீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த நாட்டில் ஒவ்வொரு விஷயங்கள் தவறு நடக்கும் போதும் அதை தண்டிச்சு கேட்க. ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன் என்னென்னா, இப்போது இதே ஸ்டுடியோவுக்கு நானும் வந்திருக்கிறேன், பல நடிகர்களும் வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நடிகர்கள் ஒவ்வொருவரும் வரும்பொழுது ஒவ்வொரு யுக்தியோடு வர வேண்டும் என்பது என்னுடைய அப்படியே அது டைவர்ட் ஆகி போயிட்டு இருக்கு. பட் கரெக்டாக ஒரு அப்புறமா ஒரு ஸ்டேஜுக்கு வருவார். அது கொஞ்சம் அப்படியே. நீங்கள் பல திரைப்படங்களில் காமெடி நடிச்சிருக்கீங்க. இதில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த நகைச்சுவை காட்சின்னு எதை சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்ச காட்சின்னு பார்த்தா நான் எனக்கு பேங்க்கில் ஒரு லோனே கிடச்சிட்டேன் இந்த ஒரு காமெடியான. ஆமாம், நான் வந்து எல்ஐசியில் வந்து லோன் போட்டிருந்தேன். எல்ஐசியில் வந்து இது பண்ணால் அது என்னை போட்டு துரத்துனா அந்த ஏஜென்ட். நான் சரின்னு போட்டேன், சரி ஒரு ஹவுசிங் லோன்லாம் கிடைக்கும் நான் சரின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், பல பேங்க்கில் ட்ரை பண்ணப்போ 3 வருஷம் ஐடி இருக்கணும்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் 2004. அப்போ என்ன பண்ணேன், அந்த இதேமாரி ஹவுசிங் லோன் கிடைக்கல வாங்கி கொடுப்பேன் எனக்கு அப்படின்னு. அந்த ஆடிட்டர் சார் 2 வருஷம் பண்ணிடலாம், இப்போலாம் மேனுவல் கிடையாது, கம்பல்சரி 2 வருஷம் தான் பண்ண முடியும் கம்ப்யூட்டர்ஸில், அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி மாட்டேன்.
சரி வாங்க ட்ரை பண்ணுவோம் தலைவரன்னு கூப்பிட்டு போன ஒரு அம்மா, அவங்க தான் வந்து இது ஹெட்டு கையெழுத்து போடணும். கையெழுத்து போடணும். அவங்க வந்து நான் உள்ளே போனேன். ஓ அந்த ஈஸியாக இருக்கிறது வெயிட்டே இல்லைன்னு சொன்னவர் நீங்கள் தானே அப்படின்ச்சு. ஆஹா லோன் கிடச்சிரும் போல இருக்கே. வில்லாதியிலன் படத்தில் கவர்னமணி என்ன வந்து ஜிம் வச்சு நடத்துவார். நான் போய் அவர்கிட்ட சொல்லுவேன், ஆமாம் உங்களுக்கு அவர் கண்ணில் கட்டு போட்டுருவார். ஆமாம் உங்களுக்கு கண்ணு நொல்லையா அண்ணே, ஏய் லோனில் பேசாத கண்ணாடியே வர்றா அப்படின்னா கண்ணாடியே வர்றா. அவர்த்தானே இந்த தம்பிள்ஸு பொடுற தம்பிள்ஸை வாங்க மாட்டேன் கையில், ஆனால் வாங்கினதான் நினச்சிக்குவேன். இப்போ பண்ணுற எக்ஸசைஸ் எடுங்க, ஈஸியாக இருக்கிறது வெயிட்டே இல்லை அப்படின்வான். ஏய் ஆமாம் ஏண்டா கண்ணாடி கேட்டால் உனக்கு 2 கண்ணு நோல்ல இதில் ஒன்று பேசுகிறேன். அந்த காமெடி எனக்கு ரொம்ப பிடிச்ச காமெடி. இல்லை உங்களுக்கு ஒரு கண்ணு நொல்லையா? நொல்லு பேசாதடா. ஈஸியா இருக்கிறது கண்ணாடியை கட்டினா உனக்கு 2 கண்ணுமே தெரியாதா? இதுல சேட்டை. அந்த மாதிரி வந்து பாலா படத்தில் பிதாமகன் நடிச்சிருப்பான். ஒவ்வொரு கேரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ண இவரே தெரியாதா? இவர் சன் டிவியில் ஃபேமஸ் ஆச்சே. ஒரு சாமியாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். 10வது படிக்கிற பொண்ணு இவங்ககிட்ட பரிச்சை எழுதுக்கு ஐடியா கேட்டுக்கிறான், அதை ஆஸ் பண்ணிட்டாங்க. அந்த காமெடி அது மாதிரி நிறைய காமெடி சார். எனக்கு கவுண்டமணி வடிவேலோட நடித்த எல்லா காமெடியுமே நல்லாயிருக்கும். என்ன ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வடிவேலோட அரிசி கடை காமெடி, ஒட்டகப்பால் காமெடி. அதே மாதிரி ஒரு இழவு வீட்டில் நானும் அவர் கட்டி பிடிச்சி அழுவோம். அவர் என்கிட்ட இந்த பரிசு அடிச்சிடுவார், நான் அவர்கிட்ட எங்ககிட்டேவா அத்தாடி போகையில் பஸ்ஸுக்கு கூட காசு இல்லைன்னு பஸ் அடுத்த தெருவில் ஒரு இடம் இருக்கு, அங்கே போய் பிக்கப் பண்ணிக்கோ, அங்கே போய் பிக்கப் பண்ணி. அது எப்படின்னா டைலாகாக இருந்தது. அப்போ டைலாகாக இருந்தப்போ வேல்முருகன் தான் டைரக்டர் இருக்குது. நான் சொன்ன வழியிட்ட அது மாதிரி இழவு வீட்டில் இருக்கும் நேசம் புதுசு. அப்போ நான் சொன்னேன் இது மாதிரி இழவு வீட்டில் இருக்கும் ஒப்பாரி மாதிரி வச்சா நல்லா இருக்கும். சௌந்தரு சூப்பராக இருக்குது, சௌந்தரு நல்ல ரசிங்க, சூப்பர் சௌந்தரு வேல்முருகன் வந்துடுறது இது பண்ணிடுறேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது பண்ணுறது. இந்த மாதிரி பார்த்து அரிசி கடை காமெடி ஆகட்டும், அது ராசமதுரம் பண்ணது டைலாக். ஸோ அந்த மாதிரி ஹியூமர்லாம் வந்து பார்த்தவொடனே ஐடென்டிஃபை பண்ணுறதா இருந்தாங்க. வேண்டியது கிடைச்சு போச்சு. பஸ்ஸுக்கு கூட காசு இல்லைன்னு, பஸ்ஸுக்கு கூட காசு இல்லை. இப்போ வடிவேலு மீண்டும் திரைப்படங்கள் நடிக்க தொடங்கியிருக்காரு. அவரோட நீங்கள் நடிக்கிறீங்களா? எங்கே தொடங்கியிருக்காரு? எங்கே தொடங்குறேன்னு சொல்லியிருக்காரு தெரியலையே. அவர் தான் ஏதாவது ஒன்று ஆரம்பிப்பார், ஏதாவது ஒரு மாட்டிக்காரு, ஏதாவது அவர் அமைதே. நான் ஒன்றே சார், இது வந்து நாட் ஒன்லி ஃபார் வடிவேலு, எல்லா நடிகர்களுக்குமே சொல்கிறது என்னென்னா பொதுவாகவே என்னுடைய அனுபவத்தில் முடிஞ்ச அளவுக்கு மனிதாபிமானத்தோடு இருங்க. மனிதாபிமானம்னா அதாவது அடுத்தவர்களை பற்றி ஜாலியாக பேசுகிறதுன்றது வேறு. நீங்கள் அவங்களை ஹர்ட் பண்ணுற அளவுக்கு பேசினா உடனே சாரி கேட்டுருங்கன்ற தப்பே கிடையாது. இதில் என்ன இருக்குது? வாடி அழகாக ஒரு வாரம் சொல்லுவாங்க, ஈகோவை ஈகோனிட்டா வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை தான். ஈகோவை ஈகோன்னு என்னத்துக்கு நீ பெரியவனா நான் பெரியவனா நீ அந்த சண்டையே தேவையில்லை. எல்லாம் மனித பாருங்க விஜயகாந்த் சார் சொன்னது. அதனால தான் அந்த டைலாக் அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. போகும்போது அண்ணா கைரோட அடுத்து தான் விடுவான். அதுக்குள்ளே எதுக்குள்ள போட்டிகள் போகிறாங்க, ஜாலியாக இருந்து போவோமே, சிரிப்போம், முடிஞ்ச அளவுக்கு சிரிப்போம், அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மனிதாபிமானத்தோடு இருங்க. எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. பேசி தீர்த்துக்கலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஜாலியாக இருக்கும். இதான் நான் சொல்லுவேன். ரொம்ப நன்றி சவுந்தர். தேங்க்யூ சார். நம்ம ரசிகர்களோட உங்கள் அனுபவத்தெல்லாம் பகிர்ந்துக்கிட்டேன். கண்டிப்பாக தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. என்னென்னா இது வந்து எவ்வளோ நிறைய இன்டர்வியூ போயிருக்கேன், ஆனால் இப்போ வரைக்கும் இந்த இன்டர்வியூ கொடுக்கும்போது நான் போர் அடிக்காமல் இருந்துச்சு. சில இடத்துல நம்ம எங்கே கேட்டதே கேட்குறீங்க, வேறு எதாவது கேளுங்க அப்படின்வோம். ஏன்னா அந்த கேள்வி புதுசாக இருக்கும்போது பதில் புதுசாக இருக்கும். இதுதான் மேட்ரு, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அது வந்து உங்கள்கிட்ட நிறைய இருக்குது. அதனால தான் நானே வந்து சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இது பண்ணேன். ஃபஸ்ட்டு கேட்டு பண்ணது உங்கள் இதுதான். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.